இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நமக்கு சோதனைகளை ஜெயிப்பதற்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளில் நீங்கள் கொடிய சோதனைகளில் அகப்பட்டிருப்பீர்களாக இருந்தால் அந்த சோதனையை விட்டு தப்பிச் செல்ல வழி தேடாதீங்க. வசனம் சொல்வது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று. அல்லேலூயா. அன்பானவர்களே, சோதனை நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டிய தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏன் சோதனைகள் வருகிறது என்று சொன்னால், அந்த சோதனைகளை நாம் எதிர்த்து போரிட்டு ஜெயிப்பதற்காக. ஜெயிக்கிறவர்கள் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை பார்த்து சொல்கிறேன், அவர் சோதிக்கப்பட்டார். சோதனைகள் பாடுகளை அவருடைய வாழ்க்கையில் உருவாக்கினது. அந்த பாடுகள்ல அல்லேலூயா அவர் தோற்று போகவில்லை. சோதனையின் நிமித்தம் உண்டான பாடுகளோடு அவர் எதிர்த்து நின்று போராடி அவர் ஜெயம் எடுத்தார். அப்ப அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார் என்று சொன்னா, அவர் புதிய வழியை அல்லேலூயா உருவாக்க மாட்டாரு. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அல்லேலூயா சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய. எதற்கு உதவி செய்வார்னா, அல்லேலூயா நீங்கள் சோதனையை ஜெயிப்பதற்கு, நீங்கள் பாடுகளை ஜெயிப்பதற்கு அல்லேலூயா பழக்குவிக்கிறாரு. அவருக்கு ஒரு அனுபவம் உண்டு. அல்லேலூயா. இப்ப 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் என்று சொன்னா, அந்த ஓட்ட பந்தயத்தில் ஒருவர் ஜெயித்துட்டாருன்னு சொன்னா, அவர் 5 வருடம் 6 வருடம் 7 வருடம் 8 வருடம் அவர் தொடர்ச்சியாக ஓட முடியும். அவர் ஒரு நேரத்தில் ஓய்ந்திருக்கிற காலம் வரும். அப்பொழுது அவர் ஒரு பயிற்சியாளராய் மாறி விடுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்பொழுது தேவன் நமக்கு பயிற்சியாளராய் இருக்கிறார். எதற்கு? சோதனையை நீங்களும் நானும் ஜெயிப்பதற்கு. அவர் கிரிக்கெட் வீரரை பாருங்க, இன்றைக்கு கிரிக்கெட் அடிக்கும் காலங்களில் ஒரு வீரர்களாய் இருப்பாங்க. கொஞ்சம் காலம் போன உடனே அவர்கள் பயிற்சியாளராய் மாறி விடுகிறார்கள். எதற்கு பயிற்சியாளர்களாய் மாறுகிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் எந்த டீமை பயிற்றுவிக்கிறார்களோ அந்த டீம் ஜெயிப்பதற்கு அவர்கள் தங்களால் ஆன சகல அல்லேலூயா பிரயாசத்தையும் போட்டு அவர்களை பயிற்றுவிக்கிறார்கள். இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதனை நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறீர்களாய் இருந்தால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். அதிலிருந்து நீங்கள் விலகி செல்வதற்கல்ல, அதை எதிர்த்து நின்று நீங்கள் ஜெயிப்பதற்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் இன்றைக்கு என் வாழ்க்கையில் உண்டான எல்லா சோதனைகளையும் ஜெயித்தவரை என் பயிற்சியாளராய் வைத்திருக்கிறபடியினால. அல்லேலூயா. அவர் ஆலோசனைக்காரர் என்றா, அவர் பயிற்றுவிப்பாளர் என்றா, எப்படி என்றா, அவர் ஜெயித்ததை அவர் ஜெயித்திருக்கிறார். அவர் தோக்க இல்லை, ஒரு சோதனையில் கூட தோத்து போக இல்லை. சத்துருவின் சோதனையை ஜெயித்தாரு, மனிதர்களால் உண்டான சோதனையை ஜெயித்தாரு, அக்கிரமக்காரர்களால் உண்டான சோதனையை ஜெயித்தாரு, உலகத்தில் ராஜாக்களால் உண்டான எல்லாராலையும் எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார். அல்லேலூயா. எது நிமித்தம் உங்களுக்கு இன்றைக்கு சோதனை இருக்கிறதோ, அல்லேலூயா, இயற்கையினால் உண்டான சோதனையை கூட அவர் ஜெயித்தார். உங்களை பயிற்றுவித்து நீங்கள் ஜெயிக்கும்படியாக, நான் ஜெயிக்கும்படியாக. அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு ஜெயமாய் வாழ்கிறேன் என்றா அதற்கு ஒரு காரணம் உண்டு. என் பயிற்றுவிப்பாளர் என்னை சோதனைகளில் அல்லேலூயா போராடி ஜெயிப்பது எப்படி என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோதனைகள் வரும்பொழுது நான் என் பயிற்றுவிப்பாளர்கிட்ட போறேன். அவர் என்னை பயிற்றுவிக்கிறார். இந்த சோதனை இப்படிதான் நீ ஜெயிக்கணும் என்று சொல்லி நான் ஜெயிக்கிறேன். நீங்களும் ஜெயிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லேலூயா அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் அவருடைய உதவியை நாடுவீர்களாக இருந்தால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்து உங்கள் சோதனைகளை நீங்கள் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஹல்லேலூயா பயிற்றுவிப்பாக அவர் செயல்படுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடும் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னை சுற்றிலும் காணப்படுகிற எல்லா சோதனைகளையும் நான் ஜெயிப்பதற்கு
நீர் எனக்கு ஆலோசனைக்காரராய் பயிற்றுவிப்பாளராய் வந்து என்னை பயிற்றுவித்து நான் சோதனையை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.